இனம், பாலினம், மதம், பாலியல் நோக்குநிலை அல்லது இயலாமை போன்ற பண்புகளின் அடிப்படையில் தனிநபர்கள் அல்லது குழுக்களை புண்படுத்தும் பேச்சு அவமதிப்பு, அவமரியாதை அல்லது ஓரங்கட்டுதல். கலாச்சார சூழல், தனிப்பட்ட அனுபவங்கள் மற்றும் தனிப்பட்ட உணர்திறன் ஆகியவை புண்படுத்துவதாக கருதப்படுவதை பாதிக்கின்றன. புண்படுத்தக்கூடிய பேச்சை வழிநடத்துவதில் விழிப்புணர்வு மற்றும் பச்சாதாபம் மிக முக்கியமானவை. புண்படுத்தும் மொழி உறவுகளை சேதப்படுத்தும் மற்றும் நம்பிக்கையை இழக்க வழிவகுக்கும். சமூக விலக்கு மற்றும் சட்ட விளைவுகள் புண்படுத்தும் பேச்சை பயன்படுத்துவதன் சாத்தியமான விளைவுகளாகும். புண்படுத்தும் மொழி தீங்கு விளைவிக்கும் ஸ்டீரியோடைப்களை நிலைநிறுத்துகிறது மற்றும் மன மற்றும் உணர்ச்சி நல்வாழ்வை எதிர்மறையாக பாதிக்கிறது. புண்படுத்தும் பேச்சைத் தவிர்ப்பது செயலில் கேட்பது மற்றும் மற்றவர்கள் மீது வார்த்தைகளின் சாத்தியமான தாக்கத்தை கருத்தில் கொள்வதை உள்ளடக்கியது. உள்ளடக்கிய மொழி, ஸ்டீரியோடைப்களைத் தவிர்ப்பது மற்றும் கலாச்சார வேறுபாடுகளை நினைவில் கொள்வது ஆகியவை மரியாதைக்குரிய தொடர்புக்கு மிக முக்கியமானவை. தனிப்பட்ட சார்புகள் மற்றும் அனுமானங்கள் பற்றிய வழக்கமான பிரதிபலிப்பு மரியாதைக்குரிய தகவல் தொடர்புகளை ஊக்குவிக்கிறது மற்றும் தற்செயலான குற்றத்தை தடுக்க உதவுகிறது.